ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் நாளை மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன வியூ பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்தது அப்படின்னா, நம்ம மார்க்கெட்டு ஃப்ரம் த பிகினிங்லேருந்தே மார்க்கெட் வந்து நல்லாவே ஏறுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக மற்ற எல்லா குளோபல் இண்டெக்ஸும் ரெட்டில் இருக்கும்போது நம்ம மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஏறி இருந்தது. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் இந்த பிபி டைனமிக்கோட அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கிளியராக உடச்சி ஒரு அரை மணி நேரம் இருந்தது. அதுக்கப்புறம் அங்கேயே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் கன்சாலிடேட் ஆச்சு. ஸோ மதியானத்துக்கு மேலே யூகே மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் ஸோ யூஎஸில் ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி 1% அளவு டவுன் ஆச்சு. நம்ம மார்க்கெட் அதை ஃபாலோ பண்ணி நல்லாவே வந்து டவுன் ஆச்சு. இந்த டவுனில் என்னென்ன மாற்றங்கள் இருந்தது அதுதான் வந்து நம்ம பார்க்கணும். குறிப்பாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் கிட்டத்தட்ட 22,600 புட்டில் ஹெவியாக இருந்தது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் ஏறவே 22,600 இருக்கட்டும், 700 இருக்கட்டும், 500 இருக்கட்டும், 400 இருக்கட்டும், இதில் எல்லாமே ரொம்ப அதிகப்படியான புட்வோயை வந்து பார்த்திங்கன்னா காலையில் இருந்தது. பட் மார்க்கெட் விழும்போது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே காணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுங்க. ஸோ 22,600 1 கோடிக்கு மேலே இருந்தது, 22,500 1 கோடி, ஸோ 22,400 இதெல்லாம் வந்து ஒரு கோடிக்கு மேலே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அதில் துளியும் கூட வந்து ஓவர் நைட்டில் வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகலை அப்படின்றது தான் விஷயம். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, மார்க்கெட் மேபி வந்து நாளைக்கு லேசாக வந்து கீழே விழலாம் அப்படின்றது தான் எதிர்பார்க்கப்படுது. நிஃப்டியோட ஸ்ட்ராடல் வந்து 240 பாயிண்ட்டு, சென்செக்ஸ்க்கு வந்து ஒரு 380 பாயிண்ட் வந்து ஸ்ட்ராடல் இருக்குது. சென்செக்ஸ்க்கு நாளைக்கு எக்ஸ்பைரி அப்படின்றதுனால ஒரு 0.5% மூவுக்கான ப்ரீமியம் தான் வச்சுருக்கு. பட் தெரியல எந்த அளவு இனிஷியலாக மார்க்கெட் விழுதோ அந்த அளவுக்கு மார்க்கெட் வேகமாக கீழே விழும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அது வந்து பார்த்திங்கன்னா டைனமிக்காக மாற்றிக்கும் மார்க்கெட்டு. ஸோ கொஞ்சம் உஷாராக இருக்கணும். யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் 500 பாயிண்ட் அளவு டவுனாக இருக்குது, நியர்லி 1%. அங்கே யூஎஸ் விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 26.5 மேலே போயிட்டுருக்கு. ஸோ ப்ரீ மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட ஒரு 14% வந்து பார்த்திங்கன்னா அங்கே வால்டிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிறத பார்க்க முடியுது. நம்ம இந்தியா விக்ஸ் காலையிலேருந்தே ஹையில் தான் இருந்தது, நோட் பண்ணியிருந்திங்கன்னா தெரியும். ஸோ இஓடியில் நம்ம விக்ஸுமே கிட்டத்தட்ட நியர்லி 4% அளவு வந்து உயர்ந்திருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ ஸ்ட்ராடல் ப்ரீமியத்தை வச்சு பார்க்கும்போது மேலே கீழே நிஃப்டிக்கு ஒரு 240 250 பாயிண்ட்ஸ் வந்து ரேஞ்ச் இருக்கும். சென்செக்ஸ்க்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 400 பாயிண்ட் இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 0.5%லேருந்து 1% அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூவ் வந்து எதிர்பார்க்கலாம் இப்போ இருக்கிற ஸ்ட்ராடலை வச்சு. அண்ட் இந்த ஒரே ஒரு பொசிஷன் மட்டும் வச்சுருந்தேன். இது காலையிலே நான் வந்து கொடுத்துட்டேன், ஒரு 300 லாஸ்ன்னு நினைக்கிறேன். பட் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அழகாக என்னோடய லேடருக்குள்ளேயே வர மாதிரி இருக்குது. பட் தெரியல, சின்ன ரிஸ்க்கு தான். ஸோ 2 லாட்டு ஒரு 1,300 டெபிட் கொடுத்து எடுத்தது. ஸோ நல்ல ஒரு ஸ்ப்ரெட்டடாக தான் எடுத்தேன், ஓகேங்களா. பட் மார்க்கெட் இன்றைக்கி 74,700 கிட்டெல்லாம் போச்சு, ஓகேங்களா. 74,600 ரொம்ப நேரம் வந்து பார்த்திங்கன்னா சென்செக்ஸ் இருந்தது. ஸோ அப்போது இந்த 74,000 புட்டாக இருக்கட்டும், 74,500 புட்டாக இருக்கட்டும், இங்கெல்லாம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஹெவியாக இருக்கவே மார்க்கெட் மேபி போகாதுன்னு நினச்சி கொடுத்துட்டு வந்துட்டேன். பட் மார்க்கெட் இப்போயே பார்த்திங்கன்னா ஒரு 1,000 ப்ராஃபிட்டில் இருந்தது இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு. ஸோ நாளைக்கு மேபி உள்ளே கூட போகும்னு நினைக்கிறேன். பட் இந்த ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக ஆகிட்ட இல்லை, ஒரு பேரிஷ் பொசிஷனு. பட் புல்லிஷாக இருக்கவே நான் வந்து பார்த்திங்கன்னா இதை காலையிலே நான் கொடுத்துட்டு எக்ஸிட் ஆகிட்டேன். பட் வச்சுருந்துருக்கலாம் இப்போ தோணுது, ஒரு 1,300 ரிஸ்க்கு தானே, ஸோ அதனால் வச்சுருந்துருக்கலான்னு தோணுது. இன்னொரு விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்ஜின் எக்ஸ்ட்ரா கேட்பான் அப்படின்றதுனாலே நான் கொடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ அது ஒன்று விஷயம், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. அண்ட் ஸ்ட்ராடல் ப்ரீமியம் பார்க்கும்போது எங்கேயாவது இன்றைக்கி கொஞ்சம் ட்ரேடிங் கஷ்டமாக இருந்திருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஒரு 9:45 கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். பிகாஸ் அது வந்து மார்க்கெட் வந்து டுடே ஹையை வந்து டச் ஆன இடம். அதோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11:45 ஸ்ட்ராடல் ப்ரீமியத்தில் ஒரு ஸ்பைக்கு, நியர்லி ஒரு 5 ரூபா வந்து ஸ்பைக் இருக்குது. அதோட கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.25 மேலே நல்ல ஸ்பைக்கு, கிட்டத்தட்ட ஒரு 15 16 ரூபா ஸ்பைக்கு. இஓடியில் இந்த மாதிரி ஒரு ஸ்பைக் வந்தது அப்படின்னா ட்ரேடிங் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுதான் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அந்த 24,600 650 மார்க்கெட் ஒரு 200-250 பாயிண்ட் வந்து இறங்கின விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இந்த ஒரு இடம் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்திருக்கும் அப்படின்றது இந்த ஸ்ட்ராடல் ப்ரீமியம் சொல்லுது. அண்ட் நிஃப்டிக்கு கலெக்டடாக நமக்கு ப்ரீமியம் வந்து ஸ்ட்ராடலில் 22,450 இருக்குது, நியர்லி வந்து ஒரு 240 கிட்ட இருக்குது. ஸோ மேலே கீழே 1% அளவு மூவ் இருக்கலாம். புட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஷேடு தெரியுது, காலில் கொஞ்சம் சேஞ்ச் நோயில் அடிஷன் இருக்குது அப்படின்றதுனால மார்க்கெட் மேபி வந்து ஒரு 150 பாயிண்ட் வரையும் ஐவி வந்து பயப்படலை, ஓகேங்களா. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து வால்டெல்லாம் கீழே கூட 150 பாயிண்ட் போகலாம் அப்படின்றது வந்து சொல்லுது. பட் சென்செக்ஸை பார்க்கும்போது இன்னும் ஸ்கியூ வந்து அப்சைடில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. மேபி நாளைக்கு கேப் டவுன் ஆச்சுன்னா ஓடிடுவாங்க 74,000 புட்டில். ஸோ அதனால் மேபி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஸ்கியூ வந்து டில் 74,500 வரைக்கும் ஒரு காமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. கீழே போனால் பயப்படாமல் இருக்கிற மாதிரி இருக்குது. பட் நாளைக்கு கேப் டவுன்லாம் ஆச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இந்த ப்ரீமியம்லாம் நல்ல ஒரு ஸ்பைக் இருக்கும் அப்படின்றது வந்து எதிர்பார்க்கப்படுது, பார்க்கலாம். எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி
ஒரு 20-30 பாயிண்ட் வந்து நெகட்டிவில் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அங்கே யூஎஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சர்ஸ் வந்து டவுனில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. பார்க்கலாம் எப்படி இன்றைக்கி நைட் முடியுது அப்படின்ட்டு. ஸோ எஃப்ஐடி ஆக்டிவிட்டி நம்ம டைம் ஒரு 7:30 மணிக்கு மேலே அப்டேட் ஆகிடும். ஸோ செக் பண்ணுங்கள் இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இன்றைக்கி ஸ்லைட்டாக நெகட்டிவாக இருக்கக்கூட வாய்ப்பு அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன். நேற்று எஃப்ஐயோடைய இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து மைல்டு பேரிஷாக இருந்ததை பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதனாலே என்னமோ தெரியல, மார்க்கெட் இன்றைக்கி மேலே ஏறும்போது இந்தியா விக்ஸ் வந்து க்ரீன்லேயே இருந்தது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா விக்ஸ் வந்து ஏறிட்டே தான் இருந்தது. 2% அளவு காலையிலேருந்தே விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹையில் இருந்ததை பார்க்க முடியுது. நினச்சேன், பட் ஆனால் இவ்வளோ ஃபால் இருக்காதுன்னு நான் நினச்சி பார்க்கல. பட் வந்து மார்க்கெட் வந்து விழுந்தது. எஸ் நண்பா, நம்ம போகிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ளாஷ் பாயிண்ட்டு இந்த செக்லிஸ்ட்டில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நாளைக்கு என்ன மாதிரி இருக்கும் இன்றைக்கி மார்க்கெட் முடிஞ்ச நிலவரம் படி பார்த்தீங்கன்னா, இந்தியா விக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு நியர்லி ஒரு 3.86% ஏறி இருக்குது. இது நல்ல விஷயமாக பார்க்கப்படலை. நிஃப்டி ஸ்டாடல் ஒரு 240 இருக்குது, சென்செக்ஸ் ஸ்டாடல் ஒரு 380 இருக்குது. நியர்லி பார்த்தீங்கன்னா ஒரு 0.5%லேருந்து 1% மூவ் வந்து இருக்கலாம். ஸ்கியூ வந்து சேஞ்ச் ஆகிருக்கிறது வந்து கொஞ்சம் நெகட்டிவாக பார்க்கப்படுது. ஸோ ஃப்ளாட் டு அப்சைடாக இருக்கிறது இப்போ லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா வால்டைலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ எய்தர் மார்க்கெட் மேலே போகலாம் இல்லை கீழே வரலாம். ஸோ வால்டைல் இன் நேச்சர் அப்படின்ற மாதிரி இருந்துகிட்டு இருக்கு. டெக்னிக்கல்ஸை பார்க்கும்போது லாஸ்ட் 2 டேஸோட ஐஎன் லோஸை மார்க் பண்ணிக்கோங்க. கூடவே பிபி டைனமிக்கோட ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆன விஷயம் இந்த பிபி டைனமிக்கோடைய சப்போர்ட் கிட்ட வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்றதுனால. ஸோ நாளைக்கு அதெல்லாம் கிராக் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் ஃபர்தராக வேகமாக கீழே விழும் வாய்ப்பு அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். அண்ட் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு ஃபியூச்சர் ஓஐ பார்க்கும்போது நிஃப்டி இறங்கியிருக்கு. நிஃப்டி ஃபியூச்சர் நல்லாவே இறங்கியிருக்கு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இறங்கியிருக்கு. லாங் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த லாங் இல்லை அப்படின்றது ஃபியூச்சர் எஸ்எஸ் ஸ்பாட்டில் பார்க்கும்போது பாதிக்கு பாதி வந்து வேல்யூ ஷேடாக இருக்குது. மேபி லாங் இல்லை அப்படின்னா நாளைக்கு ஃபர்தராக மார்க்கெட் கொஞ்சம் இறங்கினா கூட புதுசாக ஷார்ட் போக வாய்ப்பு ரொம்ப அதிகம். பேங்க் நிஃப்டி பொறுத்த மட்டும் மார்க்கெட் இறங்கியிருக்கு. ஸ்லைட்டாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறி இருக்குது. ஸோ இதை வந்து ஷார்ட்னு எடுத்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக எடுத்துக்கலாம். நேற்று இருந்த ஃபியூச்சர் ஸ்பாட்டை கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி ரொம்ப டிராஸ்டிக்காக வந்து வேல்யூ கம்மியாக இருக்குது. மிட் கேப் நிஃப்டி 1.25% அளவு இறங்கியிருக்கு. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டே ஏறி இருக்குது. ஷார்ட் இருக்க வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மிட் கேப் ஃபியூச்சர் ஸ்பாட் பார்க்கும்போது ஒரு 30 பாயிண்ட் வந்து ஷேடாக இருக்கிறது வந்து இங்கே பார்க்க முடியுது. அண்ட் பிசிஆரை பார்க்கும்போது கிட்டத்தட்ட நிஃப்டிக்கு நியர்லி வந்து பார்த்திங்கன்னா பிசிஆர் எல்லாமே வந்து ஷேடாக இருக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படலை. ஓகேங்களா? ஸோ நிஃப்டி ரொம்ப டிராஸ்டிக்காக கம்மியாக இருக்குது. பேங்க் நிஃப்டி சரி, மிட் கேப் நிஃப்டி சரி, எல்லாமே வந்து இறங்கி இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இந்த ஒரு பிசிஆரில் நடந்த இந்த ஒரு ஷேடு வந்து மார்க்கெட் வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 3 to 4 டேஸாக கொஞ்சம் க்ரீனாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ பச்சை டு சிகப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு நிறைய இருக்குது. அதுக்கான காரணம் கண்டிப்பாக புட்டில் ஏற்பட்ட அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஷேடு தான். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் நெக்ஸ்ட் டவுன் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படின்றதுனால தான் ஒரு 1.25 கோடி இருந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏன் 60 லட்சமாக மாறணும்? கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி வந்து கரைஞ்சிருச்சு அப்படின்னா ப்ரீமியமில் ஸ்பைக் இருக்குது. ஸோ டேஸ் இருக்குது. இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நிஃப்டிக்கு 3 நாள் டேட் இருக்குது. ஸோ அதனால் மார்க்கெட் வந்து என்ன நினைக்குதுன்னா ஒரு டவுன் போயிட்டு கூட மார்க்கெட் மேலே வரலாம் அப்படின்றதுக்காக கூட அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அழைச்சிருக்கலாம். ஸோ பார்க்கலாங்க, வாய்ப்பு இருக்குது ஸ்லைட்டாக மார்க்கெட் டவுன் ஆகவும். மிட் அண்ட் ஸ்மால் கேப் அகைன் வந்து பார்த்திங்கன்னா ப்ளீட் ஆனதை பார்க்க முடிஞ்சுது. ஸோ இன்றைக்கி நிஃப்டியை பிடிச்சி இழுத்தது என்ன அப்படின்னா பார்த்திங்கன்னா ப்ராடர் மார்க்கெட்டான மிட் அண்ட் ஸ்மால் கேப்ஸ் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து விழுந்தது தான் நிஃப்டிக்கும் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்டிமெண்ட்டை வந்து பாஸ் பண்ணிச்சு அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். அண்ட் குளோபல் மார்க்கெட்டை பார்க்கும்போது 1% அளவு இது வரையும் டவுனு. ஸோ கண்டிப்பாக நியூஸ் பேஸ் மார்க்கெட்டு தான். ஸோ டெய்லி ஏதோ ஒரு நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது ரிலேட் டு தி டேக்ஸ்ன்னு சொல்லும்போது. அதனாலே என்னமோ தெரியல அங்கே மார்க்கெட்டை செமையாக அடி விழுது. யூஎஸ் விக்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 13-14% ஏறி 26.5க்கு மேலே இருக்குது. ஸோ அதனால தான் அங்கே மார்க்கெட் டெய்லி 300-400 பாயிண்ட் நியர்லி ஒரு பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா அப்பு டவுனுன்னு சொல்லிட்டு க்ளோஸ் அண்ட் அப் ஆகிட்டு முடிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ டோட்டலாக வந்து பார்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டுக்கு எதாவது நல்ல விஷயம் பார்த்திங்கன்னா டோட்டலாக இந்த செக்லிஸ்ட்டில் பார்த்தோன்னா எல்லாமே ரெட்டாக தான் இருக்குது. ஸோ ஸ்கியூ வந்து சேஞ்ச் ஆகிருக்கிறத பார்க்க முடியுது. புட்டு ஓஏ வந்து பார்த்திங்கன்னா ஷேடாக இருக்கிறது வந்து நல்ல விஷயமா எனக்கு படலை. ஸோ செக் பண்ணுங்கள், இவ்வளோ விஷயம் நம்ம பேசணும். இந்த விஷயங்கள் எல்லாம் ஆல்ரெடி மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்க டேட்டா தான். நீங்கள் உங்கள் ஓன் அனாலிசிஸ்க்கு அப்புறம் உங்கள் ட்ரேட் எடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.